சத்குரு, வாழ்க்கையில் டெட் சீரியஸாக இருக்கிறது சரியா? அது ஒர்க் ஆகுமா? டெட்டாவா இல்லை சீரியஸாவா? ஒரு ஊரில் சுஃபி மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் போய் உங்கள் டீச்சிங்கை கற்றுக் கொடுங்கன்னு கேட்டார். அவர் ஒத்துக்கல, நோ டீச்சிங்னு சொல்லிட்டார். அப்புறம் நாள் ஆக ஆக நிறைய மக்கள் அவர்கிட்ட போய் கற்றுக் கொடுங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அவர் முடியாதுன்ட்டார். முடியாதுன்னு சொன்னதுனாலேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஒரு நாள் ரொம்ப படித்த ஒருத்தர், வேதம் எல்லாம் கரைச்சி குடித்த பண்டிதர் அவர்கிட்ட போய் அடம் பிடிச்சார். நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆகணும். உங்ககிட்ட படித்தவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று இருக்குது, என்னால் அதை உணர முடியுது, தயவு செஞ்சு அதை கற்றுக் கொடுங்க, நீங்களே அதை வச்சுக்க கூடாதுன்னு கேட்டார். அதுக்கு சுஃபி மாஸ்டர் அவரை பார்த்து, நான் ஏன் உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னா எனக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, உனக்கு ஆர்வம் இல்லை இதில். அதுக்கு அவர், என்னது எனக்கு ஆர்வம் இல்லையா? நான் தான் இங்கே வந்து உங்களை கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லி கொடுங்கன்னு. அதுக்கு மாஸ்டர், நான் கற்றுத்தர போகிற டீச்சிங்கில் உனக்கு விருப்பம் இருக்காது, விட்டுருன்னாரு. என்ன டீச்சிங்னு சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு எதுனாலும் ஓகே தான். சரின்னு அந்த மாஸ்டர் உள்ளே போய் இவ்வளோ நீல அழுக்கு துணியை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து, இதை கோமணமாக கட்டிக்கோ, நீ போட்டிருக்கிற எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இதை மட்டும் கட்டிக்கோனாரு. அந்த அறிஞர் அந்த அழுக்கு துணியை பார்த்துட்டு, என்னது இதையா? அது மட்டும் இல்லை, ஒரு ஈய பாத்திரம் கொடுக்குறேன் கயிறோட, அதை கழுத்தில் கட்டிக்கோ, அப்புறம் கொஞ்சம் தேன் மிட்டாயும் தரேன். நீ தெருவில் போய் மக்கள் நடமாடுற இடத்துல நின்னா சின்ன பசங்க உன்னை பார்த்து கேலி பண்ணி உன் மேலே கல் எடுத்து அடித்தாங்கன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, முகத்தில் புன்சிரிப்போட உங்ககிட்ட இருக்கிற தேன் மிட்டாயை எடுத்து கொடு. இதை கேட்ட பண்டிதர், இது கோமாளித்தனம், இப்படி பண்ணால் என்ன நினைப்பாங்க என்னை பார்த்து? பாத்தியா, நான் சொன்னேன்ல உனக்கு இதில் விருப்பம் இருக்காதுன்னு. இங்கே கேள்வி என்னென்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி டீச்சிங் வேணுமா இல்லை உன்னை மலர வைக்கிற டீச்சிங் வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, டெட் சீரியஸாக வாழலாமான்னு. வாழ்க்கையில் முதல்ல உங்களை நீங்களே பெருசாக நினச்சிட்டு இருக்கிறத நிறுத்துங்க. அது கஷ்டம்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கோமாளித்தனமாக நடந்துக்கிறது தான், இல்லையா? உங்களால் அப்படி இருக்க முடியுமா? கொஞ்சம் உங்கள் இறுக்கத்தை தளர்த்திக்கோங்க, கொஞ்சமாவது சிரிங்க, உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க கூட பழகுங்க. நீங்கள் எதெல்லாம் அற்பமான விஷயம்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண ஆரம்பிங்க. எது ரொம்ப முக்கியம்னு தோணுதோ அதை பண்ண வேண்டாம். சும்மா சிம்பிளாக அற்பமான விஷயங்களை பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை பண்ணி தான் வாழ்க்கையில் நீங்கள் டெட் சீரியஸான ஆளாக மாறிட்டீங்க. உங்களுக்கு பெட்ரன் ரசல் தெரியுமா? இங்கிலீஷ் ஆள். அவர் சொன்னார், எப்போ நீங்கள் பண்ணுற வேலையை ரொம்ப பெருசாக முக்கியமான வேலைன்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ உடனே தயவு செஞ்சு லீவ் எடுத்துக்கோங்க. லீவ் எடுக்கிறதுனா ஊர் சுற்றுறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் உங்கள் சீரியஸ்னஸ்லேருந்து லீவ் எடுத்துக்கோங்க. உங்களை ஏன் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்கிறீங்கன்னா உங்களோட அகங்காரத்தால் தான். உங்களை நீங்களே உயர்வாக ரொம்ப முக்கியமான ஆளாக பார்க்குறீங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசு, அவ்வளோதான். நாளைக்கே நீங்கள் செத்து போனாலும் இந்த உலகத்துக்கு நீங்கள் செத்துட்டீங்கன்னு கூட தெரியாது. ஏதோ விரல் விட்டு என்ற அளவுக்கு கொஞ்சம் பேர் கவலைப்படுவாங்க. அவங்களும் கொஞ்ச நாள்லேயே உங்களை மறந்துடுவாங்க, இல்லையா? வாழ்க்கை உஃப்னு உதிச்சுன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு ஒன்றும் ஆகிடாது. எல்லாமே அற்புதமாக எப்பவும் போல் நடக்கும் நீங்கள் செத்துட்டாலும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணமும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகம் உன்னை பற்றி எவ்வளோ உயர்வாக பேசுதுங்கிறது ஒரு விஷயமே இல்லை.
நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வேலையை பண்ணுறீங்கங்கிறதும் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் செத்துட்டா கூட இந்த உலகம் எப்பவும் போல நல்லாவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லையா? நீங்கள் அதை எப்போதும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த காரணத்துக்காகவும் உங்களை பெருசாக சீரியஸாக நினச்சிக்க மாட்டீங்க. இது டெட் சீரியஸாக இருக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க, இது உயிரோட்டமாக இருக்கிறதுக்கான நேரம்.